ஹாய் டு ஆல், வெல்கம் டு பகதி டாக்ஸ். இன்றைய 5 அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நாம் ஒரு 5 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு 2 பேர்த்த நம்ம சொல்லணும்னா, முதல்ல முதலமைச்சரை சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரை நாம் சொல்லுவோம். அந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதுக்குண்டான காரணம் என்னங்கிறத அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். காவிரி வாட்டர் டிஸ்பியூட் சம்பந்தமாக ஆளும் அரசை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தஞ்சாவூரில் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அப்போ பேசுகிறப்போ ஆக்ட்ரஸ் த்ரிஷாவை அவமரியாதை பேசினதாக சொல்லி பெண்களை அவமதிச்சதாகவும் மற்றும் மேலும் பல வழக்கில் டிவிகே சார்ந்த ஒருத்தர் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நேற்று நைட்டு தஞ்சாவூர் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் 8:30 மணி அளவில் தஞ்சாவூர் போலீஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சென்னை வந்திருக்காங்க. காலையில் 10:30 மணிக்கு இந்த வழக்கோட எஃப்ஐஆர் சட்டத்துக்கு புறம்பானதாகவும் சொல்லியும் இதை அவசர வழக்காக எடுக்கணும்னு சொல்லியும் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லஞ்சுக்கு முன்னாடி இந்த வழக்கை நாங்கள் எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பில் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஸோ 1 மணிக்கு தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் என்ன வாதாடுறாரு அப்படின்னா, இவர் கைது செய்யப்பட்டதால் இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, இது பற்றி நாம் விரிவாக 2:15 மேலே, அதாவது 2 மணி 15 நிமிஷத்துக்கு மேலே பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ 2:15 வழக்கு இந்த விசாரணைக்கு வர்றப்போ மறுபடியும் தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவரை நாங்கள் நீதிமன்றம் கூட்டிகிட்டு போய் ரிமாண்ட் பண்ண மாட்டோம், ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் அவரோட வாக்குமூலத்தை வாங்கிட்டு அவரோட சொந்த ஜாமீனில் விடுவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறதுனால இன்றைக்கே விசாரணையை முடித்து இன்றைக்கே ஜாமீனில் விடுவிக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சார்பாக கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் இதற்கு உத்தரவாதம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இரண்டாவதாக நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்டரோட மெஷர்மெண்ட். டிஎம்சின்னு சொல்லக்கூடிய அளவையும் கியூபிக் மீட்டர்னு சொல்லக்கூடிய அளவையும் எப்படி மெஷர் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். வேறு வழியே இல்லாமல் தங்களோட டேமில் இருந்து தண்ணியை தேக்கி வைக்க முடியாமல் கர்நாடக மாநிலம் கபினியில் இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணி 2 நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ட்ரி கொடுத்துருக்கு. நம்ம காவிரிக்கு பெரும்பாலான நீர் கர்நாடகாவிலேருந்து தான் வருது. ஸோ நாம் காவிரிக்காக கர்நாடகாவை நம்பியிருக்கோம். அதே மாதிரி இந்த கபினி அணை கர்நாடகாவில் இருந்தாலும் அதனோட பெரும்பாலான நீர் எங்கேருந்து வருதுன்னா அது கேரளாவில் இருந்து தான் வருது. இதில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த டிஎம்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிஎம்சி தண்ணி இவ்வளோ டிஎம்சி இருப்பு இருக்குது, இவ்வளோ டிஎம்சி திறந்து விடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஎம்சினா என்னென்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிஎம்சி அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு டிஎம்சிங்கிறது 2831 கோடி லிட்டர் தண்ணியை குறிக்குது. அதாவது நீங்கள் ஒரு கியூபிக் ஃபார்மில் ஒரு டேங்க் கட்டியிருக்கீங்க, அந்த டேங்க்கில் 2831 கோடி லிட்டர் தண்ணியை ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவு தான் நாம் ஒரு டிஎம்சின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு கியூபிக் ஃபிட், அந்த கன அடின்னு நீர் எதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டேங்க் செய்கிறீங்க, அதில் கியூபிக் ஃபார்மில் ஒரு டேங்க் செய்கிறீங்க, அதில் 28.3 லிட்டர் தண்ணியை உங்களால் ஊற்றி வைக்க முடிஞ்சுது அப்படின்னா, ஸோ அதை தான் நாம் ஒரு கன அடி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி 18 அன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழையினால் ஆறுகளில் புதிய நீர் பொங்கி வரும். இதை நாம் ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். நதிக்கரையில் படைகளிட்டும் முளைப்பாரிகளை வச்சும் வழிபடுறது இதுக்குண்டான வழக்கமாக இருக்குது. இந்த வழிபாடு இப்போ இல்லை, சோழர் காலத்திலிருந்தே வந்ததாகவும் சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்தில் இது சார்ந்த குறிப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நெல், கரும்பு போன்ற பயிர்களை பயிரிட்டால் தான் தை மாதத்தில் அறுவடை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கணுங்கிறக்காக பிளான் பண்ணி ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முளைப்பாரி போடுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருட விதைகளோட தன்மை வேறு வேறையாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஒரே டைமில் அதை விதை போட்டு வளர்த்தி கொஞ்ச நாள் வளர்த்தி எடுத்துகிட்டு வரும்போது, ஸோ எந்த விதைகளோட தரம் அதிகமாக இருக்குது, எது நல்லா வளர்ந்துருக்குன்னு எல்லாத்துக்கும் டிஸ்பிளேவாக தெரியும். ஸோ எது நல்லா வளர்ந்துருக்கோ அவங்ககிட்டருந்து மற்றவங்க அந்த விதையை வாங்கி விதைச்சிப்பாங்க. இதுதான் அதுக்குண்டான கான்செப்ட். நாலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசாம் மாநிலத்தில் இப்போ பேஞ்சிட்டு இருக்கிற மழையினால் 85 பேர் இறந்துட்டாங்க. இந்த மாநிலத்தில் மட்டும் ஏன் அடிக்கடி வெள்ளம் வருது அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அசாமில் வெள்ளம் வரக்கூடிய முக்கியமான காரணமாக பிரம்மபுத்திரா ரிவர் பார்க்கப்படுது. இந்த ரிவர் திபத்தில் இருக்கக்கூடிய கைலாஷ் மலைத்தொடரில் உருவாகுது. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நுழைஞ்சு சமவெளி பகுதியை அடையுது. அதுக்கப்புறம் திடாங், லோகித் அப்படிங்கிற 2 ஆறுகளோட இணைஞ்சு தன்னோட அகலத்தை இது அதிகப்படுத்திடுது. ஒரு இடத்துல இந்த பிரம்மபுத்திராரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு இருக்குமா. ஸோ ஒரு ஆற்றினோட அகலம் 10 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதனோட மொத்த நீளம் 3848 கிலோமீட்டராக சொல்லப்படுது. இறுதியாக இது பங்களாதேஷ் நாட்டில் நுழைஞ்சு வங்காள விரிகுடாவில் கலந்துருது.
ஒரு சில இடங்களில் 10 கிலோமீட்டர் அகலம் இருந்துமே அதனோட ஃபோர்ஸ் ஏன் குறைய மாட்டேங்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது உருவாகக்கூடிய இடத்துல பனிப்பாறைகள் அதிகமாக உருகுது. அது ஒரு காரணமாக இருந்தாலும், அதிக மழைப்பொழிவும் இருக்குது. அது ஒரு காரணமாக இருந்தாலும், இது உருவாகிறப்போ கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அது அசாமை ரீச் ஆகிறப்போ அதனோட உயரம் 130 மீட்டராக கம்மியாயிருது. ஸோ ரொம்ப அதிகமான உயரத்தை ஒரு குறைவான தொலைவில் ரீச் பண்ணுறதால எப்போதுமே இங்கே தண்ணி ஃபோர்ஸாக தான் வருது. அதனால் இதனோட சேதம் எப்போவுமே அதிகமாக தான் இருக்குது. 5வதா நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு டெண்டரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக, எவ்வளோ வேல்யூங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக நீட் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் நடத்தினாங்க. இதனால் நாடு முழுவதும் பெரிய சர்ச்சை உருவாகி, போராட்டங்கள் உருவாகி, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிற மாதிரி ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனோட ஹெட் ஆஃபீஸ், அதனோட ஜோனல் ஆஃபீஸ், இதில் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ், வரக்கூடிய விசிட்டர்ஸ், அதனோட டோட்டல் கேம்பஸ், ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பரு, அது இருக்கக்கூடிய சர்வர் ரூம், குடவுனு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு என்டையர் சிஸ்டத்தையே செக்யூர் பண்ணுறதுக்காக 7.5 கோடிக்கு ஒரு டெண்டரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல நாம் சொல்லலாம். இது போன்ற டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.